வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சீமானுடன் இணைந்து செயல்பட தயார் அப்படின்னு ராவுத்தர் இப்ராஹிம் கூறியிருக்காரு. அவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்திருந்தாலும் திமுகவுக்கு எதிரா மிகப்பெரிய அளவுல தன்னோட எதிர்ப்பை காட்டி வந்துகிட்டு இருக்காரு. ஏன்னா திமுக பாத்தீங்கன்னா தேர்தல் வாக்குறுதிகளா ஏராளமான அறிவிப்புகளை வெளியிட்டாங்க ஒழிஞ்சு இதுவரை எந்த ஒரு அறிவிப்புகளையும் ஒழுங்கா அவங்க செய்யவே இல்லைன்னு மிகப்பெரிய குற்றச்சாட்டை சமூக வலைதளங்கள்ல சுட்டி வந்துகிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் சீமான் அவர்கள் அழைத்தா நாம் தமிழர் கட்சி மேடைகளிலேயே திமுகவுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்களே அதை கேளுங்க. இந்த கேள்வியும் இருக்கு. நீங்க வந்துட்டு அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் மாதிரி சில உண்மைகளை வெளிய எடுத்து வைக்கிறீங்க. நிறைய உண்மைகளை மக்களுக்கு வெளிய சொல்றீங்க. ஏன் நீங்க அந்த மேடையில போயிட்டு மக்களுக்காக பேசக்கூடாது? அதுதான் நிச்சயமா அண்ணன் அழைப்பு தரணும் போய் பேசுவேன். இன்னைக்கு சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவா பாத்தீங்கன்னா எந்த ஒரு அரசியல் தலைவர்களும் ஒழுங்கா இல்ல அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மையா இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா திமுக சிறுபான்மையினருக்கு என்னதான் துரோகம் பண்ணாலும் பெரிய பெரிய கட்சிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவர்கள் கூடவே கூட்டணி வச்சு ஒரு சீட்டுக்கும் 2 சீட்டுக்கும் அவர்கள் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா ராவுத்தர் இப்ராஹிம் மாதிரி ஆளுங்க பாத்தீங்கன்னா அந்த சமூக மக்களுக்கும் சரி பொதுவான ஜனங்களுக்கும் சரி அவர் எதிர்த்து குரல் கொடுக்கிறாரு. திமுக செய்யற அநியாயங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு ஒரு முடிவோட அவர் செயல்பட்டு வந்துகிட்டு இருக்காரு சமூக வலைதளங்கள்ல. அந்த காரணத்தினாலதான் இனி சீமானோட இணைந்து செயல்பட தயார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா சீமானும் பாத்தீங்கன்னா திமுக அரசையும் அதிமுக அரசையும் அவர்கள் செஞ்ச ஊழல்களையும் மத்திய அரசு செய்யற ஊழல்களையும் நேரடியா மக்களுக்கு முன்னாடி மிகப்பெரிய அளவுல வெளிப்படுத்துறாரு. அந்த வகையில ராவுத்தர் இப்ராஹிம் இணையிறது பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய பலமாவே இருக்க போகுதுன்னு நம்ம நம்பலாம். இல்லையா, நான் உங்களுக்கு எதிர்த்து நிச்சயமாக நாம் தமிழர் மேடைகளில் ஏறி நான் உங்களுக்கு எதிர்த்து பிரச்சாரம் பண்ணுவேன். மத்திய மாநில அரசுகள் பாத்தீங்கன்னா எப்படியாவது நாம் தமிழர் கட்சியை ஒழிச்சு கட்டணும்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வகையில குடைச்சலை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதே நேரத்துல இந்த மாதிரி மிகப்பெரிய ஆளுமைகளை சேர்ந்தவர்கள் பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியில பயணிக்க ஆசைப்படுறதும் அவர்கள் வர இருக்கிறதும் பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய பலமாவே பார்க்கப்படுகிறது. வருகிற நாடாளுமன்ற தேர்தலும் சரி வருகிற சட்டமன்ற தேர்தலும் சரி நாம் தமிழர் கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு ஏற்றமா தான் இருக்க போகுதுங்கிறது நம்ம எதிர்பார்க்கலாம்.